शेख सिराजुद्दीन जुनैदी रज़ियल्लाहु तआला खाजा बंदर आवाज गुलबर्गाव காலத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க. இவங்க வந்து மாஷா அல்லாஹ் அங்க ரியாத் பண்ணி கொஞ்ச நபர்களை இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு உண்டாயிடுச்சு. வேற கவுண்டர் அந்த காலத்துல அவங்கள வஃபாத்தும் வந்துருச்சு. சிராஜுத்தீன் ஜுனைதுடைய வஃபாத்தும் நெருங்கிடுச்சு. அப்ப அவங்க அவங்களோட மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு 150 வருஷத்துக்கு பிறகு சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நஸ்பில் மிகப்பெரிய குதுப் மாஷா அல்லாஹ் இங்க வருவாங்க. மாஷா அவங்கள நான் வெல்கம் பண்றது வரவேற்கிறதுக்காக நான் ஒரு அந்த காலத்தில் உள்ள அது ஊதுல கிச்சடின்னு சொல்லுவாங்க மாஷா, நான் ஒரு சாப்பாடு ஃபுட் ஒன்று உண்டாக்கி வைக்கிறேன். இந்த ஃபுட்டை நீ வச்சிருக்கணும். உன் ஹயாத்தில் அவங்க வரமாட்டாங்க, உன் மகனுடைய ஹயாத்துல வருவாங்க மாஷா அல்லாஹ். நீ மௌத்தாகும் போது மகனுக்கு வசியத்து பண்ணணும். இதை அவர்கிட்ட கொடுத்து மாஷா அல்லாஹ் அவங்க வரும்போது அவங்கள போய் வரவேற்று என்னுடைய சலாத்தை சொல்லி என்ன இங்க அவங்களுக்கு இந்த உணவை கொடுத்து மாஷா அல்லாஹ் அவங்கள உபசரிக்கணும். சொல்றது புரியுதா? அடுத்த நாளைக்கு அல்ல, 150 வருஷம் கழிச்சு. சொல்ல போனா துனியால முதல் பிரிச்சு உருவாக்குனது யாரு? ஹஜ்ரத் சிராஜுத்தீன் ஜுனைதி தான். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஃப்ரீசர் இல்லாத ஜமானால சாப்பாடு உண்டாக்கி மாஷா இன்னைக்கும் ஆதத்தில் இருக்குது. உருஸ் முபாரக்ல அவங்களோட தர்பார் ஷரீஃப்ல இருந்து அதை போல ஒரு தபூருக்கு செய்துட்டு வந்து இன்னைக்கு ராத்திரி போல 16வது ராத்திரி பந்த நவாஸ் ரவுலா சொல்லுவதுன்னா நியாது செய்யற பழக்கம் இன்னைக்கும் இருக்குது மாஷா. அந்த சுனன் படி என்ன அவுரியாக்கிற இடத்துல எதுவும் கிட்கிட்டா ஆகி போவாது. அது முசல்சலா இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். மஷாயிக சிஷ்ட ஒரு ஆதத் இருக்கும், ஷாதிரிட்ட ஒரு ஆதத் இருக்கும், காதிரிட்ட ஒரு ஆதத் இருக்கும், ரிஃபாயிட்ட ஒரு ஆதத் இருக்கும். மாஷா அல்லாஹ் நக்ஷ்பந்திட்ட ஒரு ஆதத் இருக்கும். அதுபோல் மாஷா அல்லாஹ் என்ன இங்க கதா கேசுதராஸ் பந்தனவாஸ் குல்பர்கா ஷரீஃப்க்கு வாரதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஜுனைத் அல் பக்தாதியுடைய அவுலாதான சிராஜுத்தீன் ஜுனைதி மாஷா அல்லாஹ் அதை ஏலான் செய்யறாங்க. பெரிய குத்புல் அக்தாபி வருவாங்க மாஷா. அவங்களுக்கு கதம் ஓசி சலாம் சொல்லுமானே அவங்க வரும்போது அவங்களை வரவேற்று சலாம் சொல்லி இந்த சாப்பாடு இந்த ஃபுட்டை இந்த உணவு கொடுத்தவங்களை வெல்கம் பண்ணணும் சொல்லுங்க. இந்த அமைப்புல காஜா கேசுதராஸ் பந்தா நவாஸ் குல்பர்கா ஷரீஃப் வந்துட்டாங்க. வந்த பிறகு இப்படி 150 வருஷத்துக்கு முன்னாடியே பிஷாரத் சொல்லப்பட்ட பெரிய குதுப் வந்துட்டாங்க. ஆலே ரசூல் தூரை பத்தூல் கேசுதராஸ் பந்தா நவாஸ் சொல்லி எல்லா இடமும் மஷ்ஹூர் ஆகுது. இந்த விஷயம் மஷ்ஹூர் ஆன உடனே ஜனங்கள் கூட்டம் கூட்டமா சர்க்கார் வந்து பார்க்க வர. அப்போ அங்க பெரிய ஒரு பிராமணன் ஒரு சாமியார் உண்டு, ஒரு பூஜாரி உண்டு, அவருக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் உண்டு. அவரு கேள்விப்பட்டார். அவருக்கு உடனே ஹசத் வந்துருச்சு. அது என்னது, நான் இருக்கிற ஏரியால வேற ஒரு ஆள் யார் இங்க வர்றது, அதுவும் வெறும் வேற மதத்துல உள்ளவர் ஏரியாவில் இங்க வர்றது, ஏரியாவில் வர்றது சார். அவருக்கு ஹசதும் அவரும் ஆயிடுச்சு. உடனே காஜா கேசுதராஸ் பந்தா நவாஸ பார்க்கறதுக்காக வந்தார் பெரிய கூட்டத்தோடு. வந்து சொன்னார், ஓ சூஃபி சாப், நீங்க உண்மையிலே என்ன ஒரு பெரிய விசேஷமான நபரா இருந்தா நான் உங்களை ஒரு பரிசை செஞ்சு பார்க்கவா, இம்திஹான் செய்வான்னு கேட்டார். உசுல் கேசுதராஸ் பந்தா நவாஸ் ரொம்ப தவாதோட அடக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் சொன்னார். அவரு ஆனா இஷாரா செஞ்சார். அவர் ஹாதிம் ஒரு மாட்டை கூட்டிட்டு வந்தார். அந்த மாடு சினையா இருக்குது, ஹமலா இருக்குது. அப்போ அந்த சாமியார் கேட்டார், மாட்டை காட்டி
இந்த மாட்டு வயத்துல உள்ள குட்டி இருக்குதுல்ல, அந்த குட்டியை நான் பார்க்கிறேன், நான் காண்றேன் என் கண்ணால, நீங்க காண்றீங்களான்னு கேட்டேன். அத கேசுதராஜ் சிரிச்சுட்டு சொன்னாங்க, நானும் காண்றேன். அந்த பூஜாரி சொன்னார் உடனே, அந்த மாட்டோட ஜபஹத், குட்டியோட ஜபஹத்துல பெரிய ஒரு கருப்பு நிறத்துல ஒரு மச்சம் இருக்கு, கருப்பு நிறத்துல ஒரு வட்டம் இருக்கு, காண்றீங்களான்னு கேட்டாங்க. கேசுதரா சொன்னாங்க, அது கருப்பு கலர்ல வட்டம் ஒண்ணுமே இல்லை, ஜபஹத்தினால கிளீனா இருக்குதுல்ல. புரியுதா? அமல்ல உள்ள குட்டி மசாலா என்ன? ஜபஹத்துல கருப்பு கலர்ல ஒரு வட்டம் இருக்குதுன்னு பூஜாரி சொல்றாங்க. அத கேசுதரா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதனால கிளீனா வெள்ளையா இருக்குது. உடனே அவர் திரும்பி ரொம்ப கலப்பாயிடுச்சு. அது என்ன நான் சொல்றதை மாத்தி சொல்றேன், நீ நான் காணாத நீ கண்டுட்ட. உடனே அவருக்கு ரொம்ப சூடாக சொன்னார், அந்த குட்டி பிறந்து அவருடைய நெற்றியில பிசானியில ஜபஹத்துல அப்படி ஒரு கருந்த வட்டம் இல்லாவிட்டால் நான் உங்க மதத்துக்கு வந்துடுவேன், கருந்த வட்டம் இருந்தா நீ என் மதத்துக்கு வந்துடும் சொன்னாங்க. என்ன கதை யசோதரா சொன்னாங்க, கருந்த வட்டம் ஏது அங்க இல்ல, இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னோட வந்துருவீங்கன்னு அடக்கத்தோட சொன்னாங்க. அந்த பூஜாரி சொன்னாங்க, இந்த மாட்டை நீங்களே வச்சுங்க. யசோதரா சொன்னாங்க, அல்ல நீங்களே குடிக்கணும், நான் வச்சிருந்தா நான் ஏதாவது மந்திரம் பண்ணீங்கன்னா அதன் பிசான்ல உள்ள கருப்பு நிறத்தை மாத்திட்டேங்கிற நீ வசோசா தஸ்மி சொன்னாரு, உனக்கு நீனே கொண்டு போ, நீனே போய் வச்சிரு, குட்டி போட்டோன்னு நீனே பாரு, அப்புறம் இந்த வா போன அனுப்பிட்டாங்க மாஸ்டர். அவர் மாட்டை கொண்டு வந்துட்டார், காலங்கள் போச்சு, மாடு குட்டி போட்டுச்சு. குட்டி பிறந்த உடனே நெத்தியை பார்த்தா நெத்தி நல்லா கிளீனா இருக்கு, ஒன்னும் இல்லை. பூஜாரிக்கு பெரிய ஷாக். அது வரைக்கும் அவரோட கணிப்பு தவறியதில்லை. அந்த ஆள் என்ன பெரிய அஸ்ட்ராலஜி வானசாஸ்திரத்தில் பெரிய கில்லாடி. யார் பூஜாரி? கால் கை கூட்டாது, யார் இப்படி ஊண்டி உட்கார்ந்தா தூக்கம் வரும். புரிஞ்சா? கால் மேல தசகுதில் உட்கார மாதிரி உட்கார், தூக்கம் வந்து எலும்பு நின்று இல்லை, இங்கேருந்து வெளியே இருக்கு. எப்போதும் என்ன செய்யக்கூடாது, எந்த நசியத்து மனுஷன் உட்கார்ந்தா உறக்கக்கூடாது, உறக்க வருது அங்கிருந்து போயிடணும், உட்காரக்கூடாது. நான் என்ன உங்களுக்கு ஆராட்ட பாடுறேன், தாளாலோ தாளாலோன்னு சொல்லி என்ன இங்க குட்டி பிறந்தவன பார்த்தா ஒண்ணு மேல நெற்றி கிளீனா இருக்கு. யசோதரா சொன்னது போல அவருக்கு பெரிய ஷாக்கா, நம்ம வேற வாய விட்டோமே, இஷானி கிளீனா இருந்தா நான் ஓ மதத்துக்கு வாங்க வேற சொல்லிட்டோமே. இப்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. மாட்டை கூட்டிகிட்டு வந்தார் சர்க்கார்ட்ட, பெரிய கூட்டம் கூட வரோம். அந்த பூஜாரியோட கொண்ட பல பேருக்கும் அது வரைக்கும் அவரையே கடவுளா நினைச்சவனுக்கெல்லாம் கல்வில வசவசம், என்னடா இது நம்ம சாமி அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு அவனுக்கெல்லாம் மனசுல குழப்பம் உண்டாயிடுச்சு. கடைசியில மாசா எல்லாம் கதை யசோதரா வந்த நவாஸ் சர்க்கார் முன்னாடி மாட்டை கொண்டு வந்த உடனே அவர் சொன்னாரு, நான் கண்டனே நெற்றியில கருப்பு கலர் வட்டம், நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா பிறந்தவன பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி இருக்குது, அது காணோம், வட்டம் எங்க போச்சுன்னு கேட்டாரு. வந்தனவாசல் சொன்னாங்க, வட்டம் எங்கேயும் போல பின்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது குட்டி சுரந்திருக்கும் போது அது வால்ல உள்ள அந்த மயில் ரோமம் இருக்குதுல்ல, அது நெத்தியில கிடந்துச்சு. அந்த முடிய பார்த்துட்டு நீ என்ன செஞ்ச, நெத்தியில கருப்பா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் நெத்தியில உள்ளதுன்னா அது முடி வால் சுண்டு கிடக்குது, அதனால இருக்குது, இதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி காதா கேச. இப்போ பூஜாரிக்கு எப்படியாவது தோற்கடிக்கணும் பந்தனவாத, ஏன்னா அவர் தோத்து போயிட்டார் முதல்ல. அடுத்து பந்தனவாத அவர் ஃபெயிலாக்குனாதான் இஸ்லாம் ஆகாம இருக்க முடியும். இல்லாட்டி இப்ப அவர் இஸ்லாம் ஆகணும், அப்படி இல்ல பையர். அடுத்து கேட்டார், சுஃபிசா என்னால பறக்க முடியும், அது ஒரு பரிசை வச்சு பரிசு பார்ப்போம், என்னால பறக்க முடியும், நீங்க பறப்பீங்களான்னு கேட்டார்.
खाजा केसुदराज बंदा नवाज सरकार சொன்னாங்க மாஷாஅல்லாஹ் நீங்க முதல்ல பாருங்க நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க அளவுக்கு என்னால முடியுமான்னு தெரியல நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க உடனே அவ்வளவுதான் அந்த பூஜாரி சாதாரண அவர் ரிஷி ரிஷின்னு சொன்னா ரிஷி சான்ஸ்கிரிட் வேர்டு சமஸ்கிருதம் ரிஷி என்ன பறக்கிற அமைப்பு உள்ள ரிஷி மாஷா அல்லாஹ் பறக்கிற அமைப்பு உள்ள அவர் பறந்துட்டார் காஜா கேசுதராஸ் கீழே உட்கார்ந்துருக்கார் அந்த பூஜாரியில எல்லா கூட்டத்துக்கு என்ன பெரிய சந்தோஷம் நம்ம ஆளு மேல பறந்துட்டாப்புல இந்த சூஃபியால பறக்க முடியல கீழே உட்கார்ந்துருக்கிறார் மேல ரொம்ப ஃபவுக்குல போனாரு திடீர்னு மேல ஏதோ தாக்கி கீழே வந்த மாதிரி மேல ஏதோ ஒண்ணு அவரை தாக்கி கீழே வந்த மாதிரி ஆளு பொத்துன்னு வந்து விழுந்தாப்புல கீழே யார் ரிஷி ஜனங்கள்லாம் கேட்டாங்க பாபாஜி என்னான்னு சொல்லு அப்போ ரிஷி சொன்னாரு எனக்கு தலையில ஏதோ ஒண்ணு பெருசா பறக்குது அது என்ன மேல போக விடாம என்ன ஒரு அடி அடிச்சு நான் கீழே வந்து விட்டுட்டேன் சொல்லி கொஞ்ச நேரம் அவருக்கு தலைக்கு ஃபவுக்குல பறந்தது கீழே இறங்கு அது வேற ஒண்ணும் இல்ல காஜா கேசுதராஸ் बंदा नवाज सरकारुடைய ஜூதா முபாரக் ஹோலி ஷூஸ் மாஷா நாரிக் ஷரீஃப் காஜா கேசுதராஸுடைய செருப்பு கேசுதராஸுடைய கதமேன் ஷரீஃப் என்ன உடுக்குற எடுக்கிற கபகாப் ஷரீஃப் அதோட அந்த ரிஷிக்கு பெரிய ஷாக் மேல ஷாக் மூணாவது அவர் கேட்டார் சுஃபி சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதுல நான் தோத்துட்டேன்னா உங்க தீர நான் ஏத்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்ன அவுலியாக்கள் மசாலா என்ன அவர்கள் ஜமாலியத்தா இருக்கும்போது அவர்களை விட ஒரு சாந்தத்தை துனியால பார்க்க முடியாது அவர்கள் ஜலாலியத்தா இருக்கும் மாஷா அல்லாஹ் அவர்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தமிழ்ல உத்வேகம் சொல்லப்பட என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பீரத்தை வேற எங்கேயும் காண முடியாது அப்ப காஜா கேசுதராஸ் बंदा नवाज सरकार அவர் சொன்னார் என்னால தண்ணியா மாற முடியும் காரணம் இருக்கு தண்ணியா மாற முடியும் நான் என்ன செய்வேன் என்ன கட்டுப்படுத்தி நான் இராதத்தை செஞ்சேன் காரணம் மூமினான அவுலியாக்கள் மூலமாக ஒரு அற்புதம் ஏற்பட்டால் கராமாத் போல காஃபிர்களால மௌனாத் செய்ய முடியும் மௌனாத்துல என்றால் பெரிய கில்லாடி யாராவது பூஜாரி ஏன்னா இன்னைக்கு சில பேர் அதை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கிற ஆட்கள்லாம் இருக்கலாம் அப்போது பூஜாரி சொன்னா என்ன கட்டுப்படுத்தி நான் தண்ணியா போயிடுவேன் உங்களால அது மாதிரி போக முடியுமா खाजा केसुदरास बंदा नवाज सरकार உடனே சொன்னாங்க நீங்க முதல்ல இன்ஷா அல்லாஹ் போங்க நீங்க முதல்ல ஆவுங்க உடனே அந்த ஆள் கண்ணை மூடினார் அவர் உட்கார்ந்த இடத்துல அப்படியே வாட்டர் ஆயிடுச்சு தண்ணி ஆயிடுச்சு बंदा नवाज सरकार அவங்கள ஒரு முரீதை கூப்பிட்டு சொன்னாங்க இப்போ இன்ஷா அல்லாஹ் நானும் தண்ணியா போயிடுவேன் நீ என்ன செய்யணும் நான் தண்ணியா போனா என்ன ஒரு காட்டன் ஒரு பஞ்சில கொஞ்சம் முக்கி எடுத்துக்கணும் அவர் தண்ணியா போகும் அதையும் ஒரு காட்டன் ரெண்டையும் ரெண்டா வச்சிருக்கணும்னு சொன்னாங்க அதே போல் बंदा नवाज सरकार வாட்டரா போன உடனே
வாட்டர் போயிட்டாங்க. அவரு முரீத் வந்து பந்தனவாஸ் முரீத் காட்டல் கொண்டு வந்து பந்தனவாஸுடைய வாட்டர்லையும் முக்கி எடுத்தார். அந்த குஜாரி வாட்டர் அதிலையும் முக்கி எடுத்தார். பூஜாரி திருப்பி பழையபடி பூர்வத்தில் சூரத்தில் வந்துட்டார். பந்தனவா சர்க்கார் சூரத் செல்ல வந்துட்டாங்க சார். அப்போ பூஜாரி சொன்னாப்புல, ஓ சூஃபி சாப், 2 விஷயத்துல நான் உங்கள்கிட்ட தோத்தேன். இப்ப நம்ம 2 பேருமே யாரும் ஜெயிக்கல யாரும் தோக்கல. நானும் தண்ணியா போனோம், நீங்களும் தண்ணியா போனோம். வித்தியாசம் ஒண்ணுமில்லை. அதனால உங்க தீனை நான் கபூல் செய்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட அந்த மாடு விஷயத்துல பயத் பண்ணது, மாட்டு நெத்தியில கருப்பு இருந்தால் நீங்க என் தீனுக்கு வரணும். அப்ப நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜபகத்துல ஒண்ணும் இல்ல கருத்தை நடத்தணும், அதனால நீங்க தோத்துட்டீங்க. நெற்றியில ஏதும் இல்லாவிட்டால் நான் தோத்துட்டேன்னு மானா நான் உங்க தீனுக்கு வரணும்னு சொல்லி. ஆனா இப்போ மனுஷாலா 2 பேருமே தண்ணியா மாறி இருக்கிறோம். யாரும் ஜெயிக்கல யாரும் தோக்கல. அதான் கேசுதரா சொன்னாங்க, ஓ பாபாஜி அப்படி பொருள் அல்ல, ஒரு விஷயம் இருக்கு. நானும் தனியா போனேன், நீங்களும் தனியா போனீங்க. உங்க சிஷ்ய பிள்ளை எல்லாரும் முன்னாடி என் சிஷ்யர் வந்து நம்ம 2 தண்ணிலையும் ஒரு பஞ்ச முக்கி எடுத்தான் தனித்தனியா. 2ஐயும் கொண்டு வர சொல்றேன். 2லையும் என்ன வரக்கூடிய அந்த ஸ்மெல்ல வச்சு என்ன யாரு ஜெயிச்சா யாரு தோத்தாங்கிற விஷயத்தை முடிவு பண்ணலாம். உடனே பூஜாரி சொன்னாங்க, அப்படியே கொண்டு வர சொல்லுங்க சொல்லுங்க. கொண்டுட்டு வந்து அந்த பஞ்ச கொடுத்த உடனே பூஜாரி தண்ணியா போகும்போது தொட்ட பஞ்ச கொண்டு வரும். ஒரே பேட்ஸ்மேன், கடுமையான துர்நாற்றம். அது பூஜாரிக்கு பெரிய ஷாக். என்னடா இது இந்த மாதிரி நாத்தம் அடிக்கிறது. உடனே அவர் கேட்டார், அப்போ நீங்க வாட்டரா போகும்போது மாறின தண்ணியை கொண்டு வர சொல்லு, அந்த பஞ்சை கொண்டு வர சொல்லு. பந்தனவா சர்க்கார் தண்ணீரா போகும்போது தொட்டி எடுத்த காட்டனை கொண்டு வந்தா சுப்ஹானமன் ஜல்ல ஜலாலா. அதுல இருந்து நல்ல சுகந்தமான குஷ்பூ. பூஜாரி தண்ணியா போகும்போது தொட்ட காட்டன்ல பத்பூத். காஜா கேசுதராஸ் பந்தனவாஸ் தண்ணியா போகும்போது தொட்ட அந்த காட்டன்ல மாஷா அல்லாஹ் குஷ்பூ. குஷ்பூவை பார்த்த உடனே அந்த பூஜாரி கேட்டாப்புல, ஓ சூஃபி சாப், நீங்க தண்ணியா போகும்போது இவ்வளவு மணக்குது, அந்த முதல்ல கொண்டு வந்த அது ஏன் இப்படி துர்நாற்றம் நடக்குது? அப்ப மாஷா அல்லாஹ் காஜா கேசுதரா சொன்னாங்க, இன்னமல் முஷ்ரிக்குன் நஜஸ். அது வேற ஒண்ணுமல்ல, நீ தண்ணியா போகும்போது தொட்ட காட்டன் மன காரணம் அது ஒரு இடத்துல உள்ள ஷிர்க்குடைய துரு நாற்றமே தவிர வேற ஒண்ணு இல்லை. நான் தண்ணியா போகும்போது தொட்ட காட்டன் மணக்கிறது என்று உள்ள ஈமான தவிர வேற ஒண்ணும் அல்லதுன்னு சொன்னாங்க. ஹுசூர் கேசுதரா அவ்வளவுதான் தாமதம். அந்த பூஜாரி காஜா கேசுதரா பந்தனவாஸ் சரண்டர் ஆனாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொல்லி மாஷா அல்லாஹ் ஒரே நாள் அந்த பூஜாரியோட ஏறத்தாழ 6000 அவரது சிஷ்யர்கள் இஸ்லாமை கபூல் செய்தார்கள். அந்த பூஜாரியோடு 6000 சிஷ்யர்கள் கபூல் செய்தார்கள் மாஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து ஏறத்தாழ ஒரு வாரத்துக்குள்ள காஜா கேசுதராஸ் பந்தனவாஸ் சர்ஃபராஸ் ஷஹபாஸ் الحسيني جعفر الاولياء صاحب குல்பர்கா ஷரீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தவஜ்ஜுஹ் முகத்தஸை கொண்டு ஒரு வாரத்துல மாஷா அல்லாஹ் 40000 பேருக்கு மேல் இஸ்லாமை கபூல் செய்தார்கள். இப்படி உள்ள மிகப்பெரிய சாஹிபுல் கஷ்ஃபி வல் கராமாத் குத்புல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையது சாதாத் சையதுனா ஹுசூர் காஜா கேசுதராஸ் பந்தனவாஸ் ஹுசைனி صاحب குல்பர்கா ஷரீஃப் சிஷ்தி எல்லா சுல்தான் அவுலியா நாயிப் முஸ்தபா மஸ்ஹர் இலாஹி காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி உடைய பூங்காவனத்துல குல்ஷன்ல பூத்த மலர்கள் மாஷா அல்லாஹ். குத்புத்தீன், ஃபரீதுத்தீன், நிசாமுத்தீன், அலாவுத்தீன், நசீருத்தீன், ஜலாலுத்தீன், ஹுசாமுத்தீன், பந்தனவாஸ், சையது ஷாஹ் அப்துல் ரஸாக் खुदानुमा
எல்லா காஜா மொய்னுத்தீன் சிஷ்டியுடைய குல்ஷன்ல நந்தாவன சோலையில பூத்த புஷ்பங்களை தவிர வேற ஒன்றும் ஈஸ்ட் ஏசியாவிற்கு ஹுசூர் கரீப் நவாஸ் தஸ்ரீஃபாக விட்டார். காஜா கரீப் நவாஸ் ஹிந்துஸ்தான் வராவிட்டார். ஹிந்துஸ்தான் குஃப்ரிஸ்தானாக இருக்கும். ஹிந்துஸ்தான் மாஷாஅல்ல இன்னைக்கு இஸ்லாம் மௌஜூதாக இருக்கிறதுக்கு வஜூதாக இருக்கிறது ஹுசூர் காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி மாஷாஅல்lah. காஜா மொய்னுத்தீன் சிஷ்டியுடைய ஜல்வா, காஜா கரீப் நவாஸ் உடைய ரோஷனி ரௌனக் ஹஜ்ரத் ஹுசூர் யேசுதரா ஸ்பந்தனவாஸ் सरकार दो जहान नूरुल्लाह मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम मुजद वालम अहल बैत अतहारा है. இந்த சாதாத்துகளுடைய பரக்கத்தை கொண்டுதான் இஸ்லாம் மாஷாஅல்லாஹ் இந்தியாவில் மட்டுமல்ல எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த நாட்டை எடுத்தாலும் சரிதான். அங்க இஸ்லாம் வந்தது என்ன அஹ்லு பைத்துல் மூலமா தான். ஒசுலாலத்துடைய 4வது தலைமுறை பேரப்பிள்ளை. ஒசுலாலத்துடைய மக்கள்ல சையதுனா அப்துல் ஜப்பார் அல் காதிரி ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள புள்ள சையத் அபி சாலிஹ் அல் காதிரி, அவங்கள புள்ள சையத் அப்துல் காதிர் அல் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள புள்ள சையத் இஸ்மாயில் அல் ஹசனி வல் ஹுசைனி காதிரி ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மாஷாஅல்லாஹ் என்ன மலேசியா இந்தோனேசியா இந்த ஏரியால இஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்துல அங்க ராஜா பரமேஸ்வரான்னு சொல்லி பெரிய ஒரு இந்து ராஜா, பெரிய சல்தனத். இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் இந்தோனேசியால பெரிய சிவன் கோயில் உண்டு. அந்த கோயிலை கட்டின அந்த டெம்பிளை கட்டின ஆளு அந்த ராஜா பரமேஸ்வரா. அந்த ராஜா பரமேஸ்வராவை சுல்தான் இஸ்கந்தர் ஷான்னு மாத்தனா களிமா சொல்லி கொடுத்து மாஷாஅல்லாஹ். செய்தனா செய்தி இஸ்மாயில் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ் மலேசியால மலாக்கால கூலபசார்ல அவங்களோட ஹதரத் ஷரீஃப் ரோவா முபாரக். இப்படி எங்க எடுத்தாலும் அஹ்லு பைத் அத்ஹாருடைய தஸ்ரீஃபின் மூலமாக, அவரோட சுஹபத் மூலமாக, அவர் வருகையின் மூலமாக தான் மாஷாஅல்லாஹ் இஸ்லாம் பரவி. சொல்ல போனால் இஸ்லாமிய யுத்தங்கள் எல்லாம் நம்மளை தாக்க வர்றால அடிக்க வர்றால தடுத்து நிறுத்த செஞ்சதுதான் யுத்தமே தவிர இஸ்லாம் மாஷாஅல்லாஹ் வானில் பரவவில்லை. இஸ்லாம் வால்ல சேஃப் வச்சு பரவல். குதுபுல் வஜூத் சையதுனா ஷாவுல் ஹமீத் சையத் அப்துல் காதிர் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு இதுமா பாஷா நாயகம் ஏராளமான மக்களை தீன்ல கொண்டு வந்தாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை. பாஷா நாயகம் என்ன வாழை தொட்டது கிடையாது, வாழை இல்லை கோழி அறுக்கிற கத்தி கூட தொட்டது கிடையாது. முபாரக்கானத்தில் இருக்கிறத இதுவா ஷாவுல் ஹமீத் பாஷா நாயகம். ஆனா என்ன அல்ஹம்துலில்லாஹ் ஆயிரக்கணக்கான ஆளு இஸ்லாமை கொண்டு வந்தாங்க. பாஷா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர கௌமை இந்த தீன் அவர்கள் கொண்டு வருவதற்காக அவர்கள் பயன்படுத்திய சைஃப் வாள், அது உலோகத்தால் மெட்டலால் செய்யப்பட்ட வாள் அல்ல. அந்த அவர் வாள் எடுத்தாங்க, மெட்டல் வாள் அல்ல, அந்த வாள் தஸவுஃப் மாஷா அல்லாஹ். அந்த வாள் தஸவுஃப் மாஷா அல்லாஹ். சுஹபத்தின் மூலமாக தஸவுஃப் இல்லாவிட்டால் தஸவுஃப் இல்லாவிட்டால் தஸவுஃபுக்கு பல சூரத் இருக்கு, சூஃபிசம் பல சூரத் உண்டு, பல ரியாதாக்கள் உண்டு மாஷா அல்லாஹ். ஆனா காதிகான சில்சிலா திஷ்தியா மஷாயிஹின் உள்ள தஸவுஃப் மாஷா அல்லாஹ் ஒரு டிஃபரண்ட் தஸவுஃப் மாஷா அல்லாஹ். அது உட்கார்ந்து அதுக்கார் எடுத்து ரியாதா எடுத்து அப்படி அல்ல.
महबूब इलाही हुजूर ख्वाजा निजामुद्दीन औलियाவுக்கு ரொம்ப மறவாயிடுச்சு. சர்க்காருக்கு ரொம்ப ஆஃபியத் குறைவாயிடுச்சு. நசீஹத் இல்ல, பயான் இல்ல, முரீத் யாரையும் பார்க்கறது இல்ல. ஃபர்தான தொழுகை தொழுவாங்க, படுத்துருவாங்க. ஃபர்தான ஸலாத் எடுப்பாங்க, படுத்துருவாங்க. நிசாமுதீன் औलियाவுடைய ஆதத் மாஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு தவீல் நசீஹத் செய்வாங்க. அதுக்கு பிறகு இஷா பா ஜமாத்துக்கு பிறகு மஹ்ஃபிலே சிமான் நடக்கும். கவ்வாலி நடக்கும். மாஷா கவ்வாலி இல்லாத இரவு இருக்காது தர்பார் நிசாமியா. சர்க்காருடைய ஆஸ்தான வித்வான் ஆஷிக் முரீத் खलीफा ख्वाजा अबुल हसन अमीर खुसरू रज़ियल्लाहु तआला अन्हु ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அற்புதமான கலாம் பாடுவாங்க. மாஷா நிசாமுதீன் औलियाவுக்கு மரணம் ஏற்பட்டதுனால என்ன ஏதும் இல்லை. மஹ்ஃபில் இல்லை, நசீஹத் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன முரீத் அவங்களை பார்க்கவும் முடியல. அமீர் குசூர் சர்க்காருக்கு ரொம்ப கவலையாகும். சில தரீகாக்கள்ல ஒரு இஜாசத் வாங்கி ஷேக் சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி இப்படி அமல் செய்யுங்க. அந்த மாதிரி முரீது சாலிக் அமல் செய்வாங்க. ஆனா சில்சிலா சிஸ்தில் அதல்ல, ஷேக்கை பார்க்கறது தான் அவருக்கு இபாதத். சுஹபத் ஷேக் चिश्तिया सिलसिला 4 சொல்லுவாங்க. मोहब्बत शेख, सोहबत शेख, खिदमत शेख, फनाफि शेख. इधर माशा रियाल मोहब्बत शेख, सोहबत शेख, खिदमत शेख, फनाफि शेख. ख्वाजा मोइनुद्दीन चिश्ती அவர்கள் ஷேக் முரப்பியான ख्वाजा உஸ்மான் ஹாரூன் இடத்துல 26 வருஷம் खिदमत பண்ணிருக்காங்க. अब सोहबत, मोहब्बत, सोहबत, खिदमत, फना. அப்ப நிசாமுதீன் औलियाவுடைய முரீதுகள் அவங்கள பார்க்க முடியாதனால எல்லாரும் ரொம்ப ஹுஸ்ன் ஆயிட்டாங்க, ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. ஒவ்வொரு நிசாமுதீன் औलियाவுடைய முரீது யாருன்னா அமீர்ல இருந்து ஃபகீர் வரைக்கும். அமீர்ல இருந்து முஹத்திஸ் ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிசாலால எழுதுவாங்க. மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல இருக்கிற ஹதீப் சாஹிப்ல இருந்து, தாருல் உலூம்ல இருக்கிற முதர்ரிஸ்ல இருந்து, ஷலூன்ல இருக்கிற ஹஜாம்ல இருந்து, மீன் மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பண்ற மீன் வியாபாரி உட்பட சர்க்காருடைய முரீதாதான் இருப்பாங்க. மாஷா எங்க தெரியுமா நிசாமுதீன் औलियाவுடைய முரீதுகள். மாஷா அல்லாஹ் காரணம் என்ன? हुजूर निजाम औलियाவுக்கு खुलफाக்களே 1 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க, खलीफाக்கள். மாஷா அல்லாஹ் அப்ப முரீது எத்தனை கோடி பேர் இருந்திருப்பாங்க. அப்ப காண முடியலையே, महबूब इलाहिயை காண முடியலையே சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப இது சேஃப் ஹெல்மெட் நீ உட்காரப்பா, ஒன்றும் சொல்லுங்க, நீ உட்கார, ஒன்றும் சொல்லுங்க. காண முடியலைன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பெரிய கல்பு வேதனை ஆயிடுச்சு, ரொம்ப வலியாயிடுச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வைத்தியரை கொண்டு வந்தாங்க நிசாமுதீன் औलियाவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது. எல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல உள்ள அந்த காலத்துல பெரிய பெரிய வைத்தியம் செய்யறாங்க சாதாரண ஆளுங்க. ஆனா ஒரு ஃபாயிதாவும் இல்லை, மரணம் சுகமாகல. அமீர் குஸ்ரு சர்க்கார் அதுக்காக ரொம்ப மெஹனத் பண்ணி ஒரு நாள்ல எத்தனையோ பேர் கொண்டு வருவாங்க. பெரிய பெரிய ராஜ வைத்தியர்களை எல்லாம் கொண்டு வந்தாப்புல சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமஷ். ஆனா ஃபாயிதா இல்லை. கடைசியில அமீர் குஸ்ரு சர்க்காருக்கு ஒரு खबर வந்துச்சு, ஃபலான் இடத்துல ஒரு ஈசாயி ஆலிம் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருக்கிறார். அவர் ஓதி பார்த்தா, மந்திரிச்சா
எல்லா நோயும் சுகமாவிடும். அந்த ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் நின்று அவர்கிட்ட மந்திரிச்சு சுகப்பட்டு போறாங்க. இதை கேள்விப்பட்டார். யார்? அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருக்கு இப்ப 2 கவலை ஆகிடுச்சு. முதல் ஒரு கவலை சர்க்காருக்கு மரதா இருக்கிறது. இப்ப 2 கவலை என்ன? நிசாமுதீன் அவுலியாவை எப்படி அங்க சேர்த்து கொண்டு போய் வருவாங்களா? சர்க்கார் கூப்பிட்டா அவரை போய் இங்கே கொண்டு வரலான்னு சொல்லி போய் அமீர் குஸ்ரு பேசுறாங்க. இது மாதிரி என்னுடைய ஷேக் நாயகம், அவங்க ஆலய ரசூல், நூரை பத்தூர், பெரிய நாதா, பெரிய ஞான சமுத்திரம், ஹோலி சைன், அவங்களுக்கு ரொம்ப மரதா இருக்கு, நீங்க வந்து அவங்கள மந்திரிக்கணும். அவர் சொன்னாரு, சர்ச்சை விட்டு வெளியே வந்து மந்திரிச்சா அது வேலை செய்யாது. நான் வருவேன், ஆனா இந்த இடத்தை தாண்டி நான் எங்கேயாவது போய் மந்திரிச்சா அது பவர் இருக்காது. யாரா இருந்தாலும் இங்கே கொண்டு வந்தா நான் மந்திரிச்சாதான் அது உங்களுக்கு ஃபாயிதா உண்டாகும். எப்படி கொண்டு வர்றது? இப்போ அமீர் குஸ்ரு சர்க்கார் ஒரு முடிவு வந்தாப்புல, இப்ப நிசாமுதீன் அவுலியாவை சர்ச்சு கொண்டு போகணும், என்ன செய்யலாம்? அமீர் குஸ்ரு சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்டாப்புல. அமீர் குஸ்ரு சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்டாப்புல. சாப்பிடல, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாப்புல, 2வது நாள் சாப்பிடாம இருந்தாப்புல, 3வது நாளும் சாப்பிடாம இருந்தாப்புல. அமீர் குஸ்ருக்கு ரொம்ப வயிறு. 3 நாள் சாப்பிட்டுட்டேன்னா ரொம்ப உடல் என்ன பாடி வீக் ஆகிடுச்சு. பாடி வீக் ஆன உடனே இங்க உள்ள போகணும். பாடி வீக் ஆன உடனே மாஷால்லா உள்ள யார் உட்கார்றது? வெளியே வந்து பாடி வீக் ஆன உடனே அவங்களால எழும்ப முடியல, உட்கார முடியல. இந்த செய்தியை முரீதர்கள் போய் நிசாமுதீன் அவுலியாட்ட சொன்னாங்க. ஹுசூர் சர்க்கார் ஆகா, அமீர் குஸ்ரு 3 நாளா சாப்பிடல, அவரால் இப்ப எழுப்பி கூட நிக்க முடியல, பிஷாப் ஒண்ணுக்கு யூரின் போறது கூட தன்னால போக முடியல, ஆள் தூக்கிட்டு போற கண்டிஷன் ஆயிட்டாப்ல. கேட்டாங்க சர்க்கார் நிசாமுதீன், ஏன் என்ன விஷயம்? இல்ல அவர் சாப்பிடாம இருக்கிறார். நிசாமுதீன் அவுலியா அமீர் குஸ்ரு பேரு ரொம்ப மஹப்பத். மாஷாஅல்லாஹ், எந்த அளவுக்கு மஹப்பத்? கதா நிசாமுதீன் அவுலியா खुतबातल और फवाइदुल फवाद என்ற கிதாபில் எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கியாமத் நாளையில இந்த இடத்துல மாஷா அல்லாஹ், நிசாமுதீன் துனியால எல்லா தௌலத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன், எனக்காக என்ன ஹதியா கொண்டு வந்தேன்னு சொல்லி அல்லாஹ் என்கிட்ட கேட்டா, யா அல்லாஹ் உனக்கான ஒரு நல்ல தீபான ஹதியா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அமீர் குஸ்ரு அல்லாஹ்க்கு ஹதியாவா கொடுப்பாங்க. மஹப்பத், मोहब्बत माशाअल्लाह बड़ी चीज। मोहब्बत மாதிரி ஒரு பவர்ஃபுல் வேற எதுவும் கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அமீர் குஸ்ருக்கு இப்படி ரொம்ப ضعيفான உடனே நிசாமுதீன் அவுலியா கேட்டாங்க, என்ன விஷயம்? அமீர் குஸ்ரு கொண்டு வாங்க கேட்டாங்க. அமீர் குஸ்ரு ஏன் 3 நாளா சாப்பிடல, என்ன விஷயம்? அமீர் குஸ்ரு சுக்கூத். என்ன விஷயம்? போ, என்ன விஷயம்? அமீர் குஸ்ரு ரொம்ப தவாஸோட சொன்னாங்க, ஆகா எனக்கு ஒரு காயிஷ் இருக்கு, எனக்கு ஒரு ஆசை, ஒரு காயிஷ் மந்தி, அதுக்கு ஹுசூர் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பேன்னு வாதா கொடுத்தா நான் சாப்பிடுறேன். நிசாமுதீன் அவுலியா சொன்னாங்க, அமீர் குஸ்ரு நீ கேட்கனா என்ன கொடுக்கல மாஷா, கேளு என்ன கொடுக்கிற மாஷா, என்ன காயிஷ்? சர்க்கார் என்னோடு தாங்கள், நான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன், தாங்கள் வரணும், மறுக்க கூடாது. இந்த இடம் சொல்லல. அமீர் குஸ்ருவோட ஹிக்மத், அமீர் குஸ்ருக்கு எப்படியாவது நிசாமுதீன் அவுலியா சுகமாகணும். அவங்க எப்போது மாதிரி நசீஹத் ஜல்சா அவங்களுடைய கைஃபியாத் முபாரக்கா எல்லாம் ظهور ஆகும். மாஷா அல்லாஹ். உடனே காஜா நிசாமுதீன் அவுலியா சொன்னாங்க,
ஆமா சார், எங்க கூப்பிட்டு நான் வரேன், நீ முதல் சாப்பிடு. அமீர் குஸ்ருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா தாக்கத்தோட நல்லா ஹெல்த்தியானவன்னு சொன்னாப்புல. எஜமானே, நான் பெரிய டோலினா பல்லக்கெல்லாம் ரெடிப்படுத்திட்டேன், தாங்கள் பல்லக்கில் உட்காரணும், நாங்க தங்களை கொண்டுட்டு போவோம் ஒரு இடத்துக்குன்னு சொல்லி. எங்க சர்ச்சுக்கு. எங்க சர்ச்சுக்கு போயாவது. டோலில வச்சாச்சு நிசாமுதீன் சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்தார் கேட்டாங்க, அமீர் குஸ்ரு என்ன இங்க கொண்டு வரேன்னு சொல்லி. எஜமானே, இங்க ஒரு ஈசாயி ஆலிம் இருக்கிறார், அவர் மந்திரிச்சா எல்லா நோயும் சுகமாகும். அவரை தங்களுக்கு மந்திரிக்க நான் போய் கூப்பிட்டேன். அவர் சொன்னாரு, இந்த இடத்தை விட்டு வெளியே வந்து நான் மந்திரிச்சா நோய் சுகமாகாது, பவர் இருக்காது, இங்க வந்தாதான் பவர் இருக்குன்னு சொன்னாங்களே. அதனாலதான் நான் சாப்பிடாம இருந்தேன். தாங்களை கூப்பிட்டா வரமாட்டீங்க, தங்களை சம்மதிக்க வைக்கிறதா நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. நிசாமுதீன் எதுவும் பேசல, சுக்கூத்தா இருந்தாங்க. ஈசாயி அந்த ஆலிம்ட ஃபாதர்கிட்ட பெரிய கிரௌட் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க. பாதிக்கிற ஆளுக்கு தானே தெரியும், பாதிப்பு வரும்போது மசால் ஒரு ஆளுக்கு சிகர் ஏற்படுது, அந்த சிகர்ல இருந்து என்ன, அவன் சிகர்ல பட்டு அவன் படுற வேதனை பட்டவனுக்கு தான் தெரியும். அல்லா காப்பாற்று, அல்லா நம்மளை காப்பாற்றணும். ஹயாத் வரையிலும் மௌத் வரையிலும் மசா இல்ல, எந்த சிகரம் ஏற்படாம அல்லா காப்பாற்றணும். ஏற்பட்ட ஆள் என்ன சிரமப்படும் போது என்ன செய்வான், சிபா கடிப்பான். மதன் ஒரு ஆள் கேள்விப்படுறார், முஸ்தாப் பாக்கவி, அது ஓடுவார். மசா பாக்கவிட்டு போனா அல்ஹம்துலில்லாஹ் என்ன துவா செஞ்சு கொடுப்பாப்புல, அமலியா செய்வாப்புல. மாஷா அல்லா, அமலியா கியூர் பண்ணி கொடுப்பாப்புல, வைத்தியம் செஞ்சு கொடுப்பாப்புல. மாஷா அல்லா. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க பெரிய கிரௌட் நிக்குது. உடனே அந்த ஈசாயி ஆலிம் எல்லாருக்கும் மந்திரிக்கிற மாதிரி நிசாமுதீன் அவருடைய சேர முபாரக்களையும் கையை வச்சு அவரும் மந்திரிச்ச உடனே பல நாள் மறந்தாக இருந்த மஹபூபை இலாஹி சுகமாயிட்டாங்க. நிசாமுதீன் அவர்கள் சுகமாயிட்டாங்க. அமீர் குஸ்ருவுக்கு எல்லா முரீதும் ரொம்ப குஷி, ரொம்ப சந்தோஷம், பெரிய ஹாப்பி. மஹபூபை இலாஹி காதா நிசாமுதீன் அவர்கள் சுகமான ஈசாயி ஆலிம் இந்த ஃபாதர் பிஷப் அவர் சொன்னார், ஹசரத் வரும்போது நீங்க ரொம்ப லைஃபா ரொம்ப மறதா இருந்தீங்க, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆகிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க சுகமா இருக்கு. நிசாமுதீன் அவர்கள் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்த மறல, நான் சுகமானது அல்லாஹ் எனக்கு மூலம் ஷிஃபா கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு கேட்டாங்க, ஓ ஈசாயி மௌலவியே, இந்த மகாமுக்கு நீங்க எப்படி வந்தீங்க, தொட்ட உடனே எப்படி நீங்க எவ்வளவு நாள் பாதிக்கப்பட்டிருந்த மரல கொஞ்ச நேரம் மந்திரிச்ச உடனே என்ன அப்படி ஒரு நோய் இருந்ததுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஷிஃபா உண்டாயிடுச்சு, இந்த ஸ்டேஜுக்கு எப்படி எத்துனீங்க? அப்போ அந்த ஈசாயி ஃபாதர் சொன்னவள, நான் எல்லா விஷயத்திலையும் என் நஃப்ஸுக்கு முகாலிஃபத்தா இருக்க, என் நஃப்ஸை நான் ஜெயித்திருக்கிறேன், வென்றிருக்கிறேன், அதன் பரக்கத்தை கொண்டு இந்த ஸ்டேஜ் நான் அடைஞ்சேன். என் நஃப்ஸு தூங்க சொன்னா நான் தூங்க மாட்டேன், என் நஃப்ஸு உண்ண சொன்னா நான் உண்ண மாட்டேன், என் நஃப்ஸு ஒரு ஆளோட பேச சொன்னா நான் பேச மாட்டேன். எந்த விஷயத்திலும் என் நஃப்ஸ் எதை எனக்கு ஏவுகின்றதோ, எதை எனக்கு கட்டளை போடுதோ அதை நான் செய்ய மாட்டேன், அதுக்கு முகாலிஃபத்தா செய்ய. ஆக என் நஃப்ஸை நான் ஜெயித்த காரணத்தால் இந்த நிலையை, இந்த ஸ்டேஜை நான் அடைஞ்சேன். மசாலா என்ன, நஃப்ஸு தர்பியா செய்யறது எல்லார் பேர்லயும் கடமை, ஈசாய் பேர்ல மட்டுமல்ல. அல்லாஹ் தபாரக வ தஆலா
நமக்கு சொல்லலாம் இந்த நஃப்ஸலாமா ரிஸ்ஸூன் சொல்லி மாஷா. எவ்வளவுதான் ஒரு ஆள் தன்னால போய் மஸ்ஜித் தொழுது வருவார், பள்ளிக்கு யாருமே இல்லை, அவர் ஒரு ஆள் மட்டும் மஸ்ஜிதுக்கு போவார், தஹஜ்ஜுதுக்கு போவார், என்ன எல்லா ஸலாத்துக்கும் 5 வக்துக்கு போவார், வலியுறுத்தப்படாத சுன்னத்தை எல்லாம் முஸ்தவா அதாவது முஅக்கதத்தான சுன்னத்து போல அவர் தொழுவார். எது இருந்தாலும் நஃப்ஸுடைய தஸ்கியத் இல்லாவிட்டால் அவருக்கு அங்க என்ன அடைய வேண்டிய